ஹலோ கேஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கௌஷிக் வந்து நந்தினியோட ஃபர்ஸ்ட் தங்கச்சியை வந்து இந்த மாதிரி பார்க்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். பார்க்கு கூட்டிகிட்டு போய் வச்சு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். எனக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவள் சொல்லியிருப்பா, இல்லை நான் உங்களை வந்து 3 டேஸாக தான் தெரியும், எப்படி நான் வந்து உங்களை நம்புறது அந்த மாதிரி சொல்லிடுறேன். எனக்கு உங்களை பிடிக்கும், பட் நான் வந்து ஏதாவது யோசிச்சு சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சூர்யா வந்து இந்த மாதிரி புது சிஏ வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு விவேக் சொன்னோன்னு அந்த கோவத்தில் வந்து சுந்தர போய் என்னன்னு கேட்கலாம்னு சொல்லிட்டு வேமா வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில் அந்த வீட்டுக்கு போகிற வழியில தான் பார்க் இருக்கும். அந்த பார்க்கில் வந்து பார்க்கும்போது பார்த்தா நந்தினி தங்கச்சியும் அந்த விவேக் அந்த இது கௌஷிக் இருக்கிறத பார்த்துட்டு வந்து ரொம்ப ஷாக் ஆயிரும். ஷாக் ஆகிட்டு இவ எதுக்கு யாரோட உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு வேமா வந்து பார்க்கில் இறங்கி போய் பார்க்கும்போது பார்த்தா அந்த கௌஷிக் பையன் பார்த்துட்டு நில்றான்னு சொல்லிட்டு கௌஷிக்கை பிடிச்சி சொப்புன்னு அரைஞ்சிக்கிட்டு இருப்பான். அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி சூர்யா வந்து அவனை அடித்து என்னென்னு கேட்பான். அதோட எதுக்கு சார் நடிக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, யாரா முதல்ல நீ எதுக்குடா நீ வந்து எங்கள் ஃபேமிலியை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது அவள் வந்து ஷாக் ஆயிடுவா. என்ன மாமா சொல்கிறீங்க, யார் இவன் முதல்லன்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு விஷயமே தெரியாது, இவன் வந்து நம்ம உன்னை வந்து வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வரும்போதே ஃபாலோ பண்ணிட்டு வந்தான், சரின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அப்போயே நான் விட்டுட்டேன். இப்போ நேற்று என்னன்னா நந்தினி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்களே போலீஸ். அப்போ என்னன்னா ரஞ்சிதா வந்து பைக்கில் ட்ராப் பண்ணிட்டு நான் ரஞ்சிதா ஏதோ பண்ணுறதுக்காக பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் வந்து உனக்கு கையெல்லாம் பிடிச்சேன், ஆனால் தப்பிச்சு ஓட்டிட்டான், இப்போ தான் வசம் சிக்கியிருக்கான், இவனை பிடிச்சா நம்ம சுரேக் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சலாம் சொன்னோன்னே இவன் வந்து அழுக ஆரம்பிச்சிடா. ஸோ இவனை போய் நம்ம நம்பிட்டேமே சொல்லிட்டு நீ எதுக்கு கவலைப்படுற ஒன்றுன்னு சொன்னோன்னே சூர்யா வந்து தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுறான். அவன் கௌஷிக்கு போடான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறான். தப்பிச்சா போலீஸ்லாம் ஓடிடுறான். அதில் வந்து நந்தினோட தங்கச்சியை வந்து சூர்யா வந்து எதுக்கு நீ ஃபீல் பண்ணாத வான்னு சொல்லிட்டு காரில் ட்ராப் பண்ணிட்டு போய் திட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா காரில் வச்சுக்கிட்டு நீ இன்னும் லூஸா முட்டாளா நீ சொல்லிட்டு இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட இப்படி பழகுவியா, பார்க்க கூப்பிட்டு எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவியா நீ சொல்லிட்டு மாதிரி திட்டிட்டு இருக்கான். சரி சரி இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும், நந்தினிக்கும் நம்ம ஃபேமிலிக்கு யாருக்கும் தெரிய வேணாம், ஓகேவா, தெரிஞ்சா உடனே மேலே தான் கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லணுன்னே தெரியல மாமா, ரொம்ப பார்க்க நல்லவங்க மாதிரி இருந்தான் மாமான்னு சொன்னேன். சரி சரி பார்க்கறதுக்கு எல்லாரும் நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க, நல்லவங்க பார்க்கறதுக்கெல்லாம் நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க, நீ தான் வந்து கரெக்டாக புரிஞ்சுட்டு இது பண்ணணும், இன்னுமேச்சும் கேர்ஃபுல்லாக இரு, எங்கே போனாலும் என்ன போனாலும் என்கிட்ட சொல்லு நீ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா சொல்லிட்டு வருவான். சரி மாமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லுவான். சரி ஓகே, நான் இப்போ வந்து வீட்டில் விட்டுட்டு அவனை வந்து ஆஃபீஸ் வரைக்கும் நான் போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா வந்து வீட்டில் விட்டுட்டு இந்த மாதிரி சுந்தரவல்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி யாரை கேட்டு வந்து புது சிஇஓ அப்பாயின்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுந்தரவல்கிட்ட கேட்கும்போது சுந்தரவல்லி கேட்பா, நான் யாரை கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ வந்து முதல்ல என்ன கேட்கணும் நீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த கம்பெனிக்காக நான் இத்தனை வருஷம் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து என்ன கேட்காம புதுசாக அப்பாயின்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லும்போது, ஏன்டா வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நீ என்னடா புதுசாக சிஇஓ அப்பாயின்ட் பண்ணதுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்க, உன் தங்கச்சி காணாம போனதை மறந்துட்டியா நீ சொல்லிட்டு இருக்கும். அது காரணம் அந்த நந்தினி தான், நான் எவ்வளோ சொல்லியும் படிச்சப்பட்டு சொல்லியும் வந்து நீ கேட்காம இருக்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸும் அவன் மேலே சந்தேகப்படுத்துன்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லும்போது, நீங்களோ போலீஸெல்லாம் நந்தினி கொலகாரின்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடாது சரிங்களா, அதை வந்து கோர்ட்டு முடிவு பண்ணணும், கோர்ட்டு எதுக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா சும்மா அனாவசியமாக நந்தினி வந்து கொலகாரி அதுன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியாடா சரி சந்தோஷம்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நான் அப்படி தான் வந்து புது சிஇஓ வந்து அப்பாயின்ட் பண்ணுவேன், உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, அப்படியா நான் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் முதல்ல பாருங்கன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறான். இது எங்கே போகிறான் அப்படின்னா அவன் ஆஃபீஸுக்கு போகிறான். ஆஃபீஸ் பண்ணோடனே விவேக் வா மச்சான் என்ன மச்சான்னு சொல்லும்போது, எங்கடா இருக்கா அவன்னு சொல்லும்போது, மச்சான் இப்போ வந்து நந்தினோட கேபினில் தான் இருக்கா மச்சான், கொஞ்சம் தனியாக ஆவேன்னு சொல்லிட்டு சூர்யா வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் விவேக்கிட்டே. மச்சான் அவன் வந்தோடனே ரொம்ப ஆர்டர் போடுறாடா, இது போடுறாடா, அவருக்கெல்லாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் நந்தினி வந்து கேபினில் வந்து ஒன்றும் ஃபோட்டோவும் கருப்பு சாமி ஃபோட்டோ இருக்கும்ல, அதுக்கு வெளியே போட்டாடான்னு சொன்னேன். சூர்யாவுக்கு சரியான கெட்டவும் வந்துடுது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது எங்கிட்ட வந்து பரமேஸ்வரி இருக்கல, பரமேஸ்வரி வந்து காரில் வந்து இந்த மாதிரி கௌஷிக் நினச்சி ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்த மாதிரி கௌஷிக் பையன் வந்து என்னை இன்சல்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் அவன் சின்ன பையனை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வயசு கூட அவனுக்கு இருக்காது, அவன் என்ன என்னை இன்சல்ட் பண்ணுறானா சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோடனே, சரி விடுமா தங்கச்சி, கௌஷிக் எங்கே போயிட போகிறான், இங்கே தான் இருக்க போகிறான், நம்ம கண்ணில் சிக்காமல் போயிடுவான், நம்ம கையில் தான் இருக்கான், அப்போ நான் வந்து பொறுமையாக பார்த்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே, சரி நான் சொன்னேன். ஏசியை கால் பண்ணி இந்த மாதிரி பரமேஸ்வரி பேசிகிட்டு இருக்கும்போது ஏசி சொல்வார், பரமேஸ்வரி எல்லாமே அவளுக்கு சாதகமாக இருக்குது, ஆனால் ஒன்று மட்டும் பண்ணலாம் உனக்கு ஃபேவராக, அவளை வந்து இந்த 3 நாள் கஸ்டடியில் வச்சு விசாரிக்கும் போது அவளை வச்சு நான் டார்ச்சர் பண்ணி அமுச்சு விட்றேன்னு சொல்லுவேன். சரி அதாச்சும் பண்ணுங்க சார்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரமேஸ்வரி சொன்னோடனே, ஓகே பரமேஸ்வரி நான் பார்த்துக்கிறேன் வச்சிடறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் கட் பண்ணோடனே பரமேஸ்வரிக்கு வந்து இப்போ கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. எப்படின்னா காசு பார்க்க முடியலனாலும் நந்தினியை போட்டு பொலபொலம் போடுறது அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். அதோட இந்த மாதிரி பரமேஸ்வரி நினச்சிட்டு இருக்கும்போது இங்கிட்ட வந்து கௌஷிக் பையன் வந்து சூர்யாட்டன் தப்பிச்சு ஓடி இருப்பான்ல, சூர்யா போட்டு பொலபொலன்னு பொழந்திருப்பான்ல, அதாவது தப்பிச்சு ஓடனே சூர்யாட்ட வந்து எப்படியோ சூர்யாட்டம் தப்பிச்சாச்சு, இதை வந்து விஷயத்தை வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து ரஞ்சித்திட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெயிலில் வந்து மீட் பண்ணுறதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த மாதிரி ரஞ்சித்தை மீட் பண்ணுறதுக்காக வாங்குறான். கோர்ட்டில் வந்து மாதிரி வாங்கி ரஞ்சித்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேராக போகிறான் போலீஸ் ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலுக்கு போயிட்டோன்னே ரஞ்சித் அங்கே இருக்கான். ரஞ்சித்தை பார்த்துட்டு என்னடா பிரச்சனை சொல்லி கேட்கும்போது,
மச்சான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, என்னடா ஆச்சுன்னு சொல்லும்போது, என்ன நந்தினி தங்கச்சி கண்டுபிடிச்சிட்டாலாம் சொல்லும்போது, நந்தினி தங்கச்சிலாம் நான் அழகா கரெக்ட் பண்ணிட்டேன்டா. கரெக்ட் பண்ணி அவளை பார்க்லாம் கூட்டிட்டு போய் ப்ரொபோஸ்லாம் பண்ணி அவளை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாமே சொல்லிட்டாடா. அப்புறம் என்னடா ஆச்சு நல்ல விஷயம் தானடா சொல்லும்போது, நடுவில் அந்த சூர்யா வந்துட்டான்டா சொல்லி, என்னடா சொல்கிறேன்னு சொன்னேன். சூர்யா வந்து நம்ம பிளான் எல்லாத்தையுமே கெடுத்துட்டான்டா சொல்லும்போது, எனக்கு புரியல நீ சொல்கிறது எனக்கு புரியல தெளிவாக சொல்லுன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நான் அவளை வந்து 3 நாளாக ட்ராப் பண்ணுறது பிக்கப் பண்ணுறதா இருந்தேன். அதோட அவள் என்னை நம்பிட்டா. அவட இன்னைக்கு பார்க் போகலாமா சொல்லி கேட்டேன். பார்க்கு வந்தா அதோட நான் ப்ரொபோஸ் பண்ணேன். அவளும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னா. நாங்கள் மனசை விட்டு பேசிகிட்டு இருந்தோமா. பேசிகிட்டு இருக்கும்போது எங்கேருந்து வந்தான்னு தெரில அந்த சூர்யா பையன் வந்து என்னை போட்டு அடி அடின்னு அடித்து நடந்த எல்லா உண்மையும் சொல்லி நான் வந்துட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்டான்னு சொன்னேன். அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுலாம் சொன்னேன். டே சொதப்பிட்டியடா நீ அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை யாரா எடுத்தவங்க அவுத்தவங்க உடனே பார்க்கெலாம் கூட்டிகிட்டு போக சொன்னதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதுவும் அந்த சூர்யா வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி எனக்கு தெரியாதுடா மச்சான்னு சொல்லும்போது, போடா டேய் இப்போ என்னடா பண்ணுறது இருந்த ஒரே நம்பிக்கையும் போச்சுடா. சரி சரி வேற பிளான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேற பிளான் சொல்லுவான். அது நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க. வேற பிளான் சொல்லிட்டு இதையாச்சும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லிட்டு சூர்யா இது ரஞ்சித் வந்து கௌசிகிட்ட சொன்னோன்னே, கண்டிப்பாக இந்த பிளான் சொதப்பாத மச்சான், இதை நான் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, சரி வரடா மச்சான்னு சொன்னேன். சரி பார்த்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு ரஞ்சித் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோட சூர்யா ஒன்று ஒன்றா நீ வந்து நான் பண்ணுற பிளான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தடுத்துக்கிட்டு இருக்கல, இந்த தடவை நான் தானே ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரஞ்சித் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன்டான்னு சொல்லிட்டு அவட சார் பேசுகிற டைம் முடிஞ்சிட்டு சார்னு சொன்னோன்னே அவனுக்கு பேர சரி பாய் மச்சான் பாய்டான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு நேராக கௌஷிக் வந்து வீட்டுக்கு போயிடறான். வீட்டுக்கு போனோடனே கௌஷிக்கோட இது ரஞ்சித்தோட பேரண்ட்ஸ் கௌஷிக் என்ன அதுக்கட்டி சீக்கிரமாக வந்துட்டேன்னு சொல்லும்போது, ஆமாம் அங்கிள் ஏதோ ஆர்டரும் கிடைக்கல அதெல்லாம் வந்துட்டேன்னு சொல்லிட்டு, சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அங்கிள் சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்து உட்காந்து இந்த மாதிரி அங்கிள் சாப்பிட்டீங்களா அங்கிள் சொல்லிட்டு, இருங்க நான் உங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டேன்னு சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ரஞ்சித் பேரண்ட்ஸுக்கு கொடுத்து ரஞ்சித் பேரண்ட்ஸ் சாப்பிட்றாங்க. அவங்க பேச சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பரமேஸ்வரி வீட்டுக்கு வந்தாரா. பரமேஸ்வரி வீட்டுக்கு வந்து என்ன கௌஷிக் தம்பி என்ன அது சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆண்டி வந்து ஆர்டர் எதுவும் கிடைக்கல அதான் சீக்கிரமாக வந்துட்டேன். சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை நீங்கள் வாங்க இது உங்கள் வீடு மாதிரி தான் என்ன வேணால் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக நக்கலாக அந்த பேசுவேன். சரி ஆண்டி நந்தினி வந்து அடிக்க ஆள் அனுப்பிங்களா அந்த ஆண்டி ஆட்களை போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, பார்த்தேன் தம்பி அடி ஒன்று இடி மாதிரி இருந்துச்சான்னு சொல்லி மறுபடியும் இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தம்பி வார்த்தை அளந்து பேசணும்னு சொன்னேன். கௌஷிக் யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கு நீ கொஞ்சம் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி அவன் அப்படி தான் சொல்லிட்டு ஜோலியாக சொல்லிட்டு இருப்பான். அவன் ஃபாரின்லேருந்து வளர்ந்தவன்ல அதனால வந்து எதாக இருந்தாலும் ஓப்பனாகவே பேசிடுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம கல்ச்சர்லாம் பற்றி எதுவும் தெரியாது சொன்னேன். ஆண்டி எனக்கா தெரியாது நானும் இந்தியாவிலேருந்து தானே ஃபாரின் போகணுன்னு சொன்னேன். சரி விடுப்பா தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ தான் போய் ஆண்டி ரஞ்சித்தை போய் ஜெயிலில் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். பரமேஸ்வரலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குற எதுக்கு பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு ரஞ்சித் நல்லா இருக்கான் என்கிட்ட ஒரு ஐடியாலாம் சொன்னாங்க. சுந்தரவள்ளி குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு நிறைய ஐடியா சொல்லியிருக்கேன். அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஆனால் இப்போ தான் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன் ஆண்டி. அதை வந்து நான் வந்து ரகசியம்னு சொன்னேன். அம்மா அப்பாட்டெலாம் சொல்லாதடா நான் வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஆண்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன். சரிப்பா நீ என்ன வேணால் பண்ணு நான் ரஞ்சித் சொன்னால் அது கரெக்டாக 100 அர்த்தம் கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு எப்படியோ நீங்கள் வந்து ஹரிதாவோட கொலையை வந்து கரெக்டாக நிரூபித்து கரெக்டான தண்டனை வாங்கி கொடுத்துருங்க. அந்த நந்தினி வந்து சும்மா விடாதீங்கடான்னு சொல்லிட்டு இந்த சுந்தரவள்ளி குடும்பத்தையும் நம்ம சும்மா விடக்கூடாது. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஹரிதாவை கொண்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு சொன்னே பாண்டியன் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. சரி ஆண்டி நான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கௌஷிக் வந்து சரி நான் ஆண்டி ரூமுக்கு போகிற கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் தூங்கினா தான் கொஞ்சம் எனக்கு நாளைக்கு கரெக்டாக இது பண்ண கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு நேராக கௌஷிக் ரூமில் போய் தூங்கிறான். அதில் எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பை.